சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். லூக்கா சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 1வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனம். இது மிகவும் அற்புதமான வாக்குத்தத்தமாகும். நம்முடைய தேவைகள் அல்லது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அவற்றை சந்திக்கவும் அவற்றை தீர்க்கவும் வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்பதை விட அதிகமாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் நாம் அவரிடம் வர வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு தட்டச்சு இயந்திரம் தேவையாக இருந்தது. நான் ஒரு புதிய கருவிக்கு ஜெபம் செய்தால் தேவனால் கொடுக்க முடியாது என்று நினைத்தேன். எனவே நான் ஒரு பழைய கருவிக்கே ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு டைப்ரைட்டர் வேண்டும், எங்கேயாவது பழையவை இருந்தால் அனுப்பி தாரும் என்றேன். நான் ஒரு பழைய டைப்ரைட்டரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒருவர் புத்தம் புதிய டைப்ரைட்டருடன் வந்தார். புதிதாக ஒன்றை பெறுவது சாத்தியமில்லை என்று நினைத்தேன். இப்படி தான் நாம் நம் ஜெபங்களுக்கும் வேண்டுகோள்களுக்கும் வரம்பிடுகிறோம். ஆனால் தேவன் நம் மன விருப்பங்களை நிறைவேற்றுவதாக வாக்களித்திருக்கிறார். உன் ஆலோசனையை நிறைவேற்றுவராக என்று நாம் ஜெபிக்கும்போது அவர் நம்முடைய உழைப்பை செழிக்கச் செய்வார் என்ற அர்த்தம். நாம் அவருக்கு எதை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய்ய வேண்டும். உங்கள் ஜெப நேரத்தை குறைக்காதீர்கள். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 5வது வசனம். இந்த வசனத்தில் 3 அற்புதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. முதலாவதாக, அவருடைய ரட்சிப்பில் நாம் மகிழ்வோம். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் அவர் நம்மை ரட்சித்தமையால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இரண்டாவதாக, தேவனுடைய நாமத்தால் நாம் கொடியேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடியேற்றுவது வெற்றியை பற்றி பேசுகின்றது. நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதிலளிக்கிறார். நாம் ஜெயக்கொடியை உயர்த்த வேண்டும். நாம் போதிய அளவு தேவனுக்கு நன்றி செலுத்தாத போது நமது கொடிகளை உயர்த்த முடியாது. நாம் கர்த்தரில் விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கின்றோம். நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் அவருடைய வெற்றியின் காரணமாகும். நம் ஆண்டவர் ஜெயம் பெற்றவர். இந்த நம்பிக்கையால் அந்த வெற்றியை நாம் உரிமை கொண்டாடுகின்றோம். அவருடைய வெற்றியை நமது வெற்றியாக நாம் பாவிக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். ஜெபங்களுக்கான பதிலை எண்ணிக்கொண்டே இருந்தால் முடிவே இருக்காது. நம்முடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய விசுவாசத்தின்படி முழுமையாக பதிலளிக்கப்படும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வார். வசனம் 6. அவருடைய பிரசன்னத்தில் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அப்போது அவர் தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து நமக்கு செவிசாய்ப்பார். இதனால்தான் நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் பலனை நாம் தொடர்ந்து கோர வேண்டும். அப்போது நாம் அவருடைய சமூகத்தில் தைரியத்துடனும் சுதந்திரத்துடனும் ஜெபிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். வசனம் 7. சிலர் தங்கள் செல்வத்தையும் நண்பர்களையும் சார்ந்திருப்பார்கள். இவை அனைத்தும் மனித ஆதாரங்கள். மனிதர்கள் மூலம் நாம் எதை பெற்றாலும் அது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். வசனம் 8. சபையின் உருக்கமான ஜெபங்களால் தான் எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள்.